எனக்கு வந்து ரொம்ப இந்த நிதிநிலை அறிக்கையில் வந்து பல விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க. எல்லா சிறப்புகளையும் கவிஞர் சொன்னது போல் தமிழின் மரபு சார்ந்த விஷயங்களை பேசி அவ்வளோ சிறப்பான ஒரு நிலைக்கு இருந்துச்சு. எனக்கு இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே ரொம்ப பிடிச்சது ஒன்று இருக்கும்ல, அது என்ன அப்படின்னா, பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்காக 36 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக கர்ப்பவாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி போடுவதற்கு, அது வந்து ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அந்த வைரஸ் HPV, அந்த வைரஸுக்கு தடுப்பதற்கான ஊசி போடுவதற்கு இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான் 36 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கு. அந்த ஊசி யாருக்கு போடப்படும்னா 10 வயசுலேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்க பெண் குழந்தைகளுக்கு போடப்படும். நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க, அவர்கள் யாருக்குமே ஓட்டு இல்லை. அவர்கள் யாரும் அடுத்த வருஷம் ஓட்டு போட போகிறதில்ல இல்லையா? ஆனால் அது என்ன நலன் செய்யும் தெரியுமா? 20 ஆண்டு காலம் கழித்து தமிழ்நாட்டில் கர்ப்பவாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு பெண் கூட இல்லை அப்படிங்கிற வரலாறு எழுதப்படும் இந்தியாவில் முதல் முறையாக. அப்போ ஒரு தலைவர் எதை நோக்கி சிந்திப்பது என்றால், இந்த தேர்தல் இல்லை, அடுத்த தேர்தல் இல்லை, நீண்ட காலம் இந்த மாநிலத்துக்கு எது பயன் தரும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற வேலை செய்வதற்கு இல்லையா? அப்படி வேலை செய்கிறதுனால தான் அவரை ஒத்த அவருடைய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இப்படி கொண்டாடி தீர்க்கிறார்கள் அவரை. நீங்கள் எப்படி கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இந்தியாவில் முதல் முறையாக போலியோவே இல்லாமல் ஒழித்த முதல் மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் வாங்கியதோ, அப்படி பெண்கள் கர்ப்பவாய் புற்றுநோயே இல்லாத பெண்கள் இந்த மாநிலம் தமிழ்நாடு பெயர் வாங்குகிற நாள் இன்னும் 20 வருஷம் ஆகும். அப்பதை போல தொடர்ச்சியாக இதை வேலை செய்வதற்கு இல்லை. இன்னொன்று எளிய விஷயம் சொல்கிறேன் உங்களுக்கு. நம்ம வந்து பேருந்தில் பெண்களுக்கெல்லாம் கட்டணமில்லா பயணம் இருக்கு இல்லையா, விடியல் பயணம். அந்த பயணம் நம்மை பார்த்து தான் கர்நாடகாவில் அவருடைய தேர்தலில் அறிவித்து கர்நாடகாவில் அறிவித்தாங்க, யாருக்கும் பெண்களுக்கு வாங்குறது இல்லைன்னு. ஆனால் எந்த பெண்களுக்கு? கர்நாடக பெண்களுக்கு மட்டும்தான் கிடையாது. அவங்க ஆதார் கார்டு காமிக்கணும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் டிக்கெட் வாங்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் பேருந்தில் ஏறும் எந்த பெண்ணாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் அவர்களிடம் டிக்கெட் வாங்க மாட்டாங்க. அது மட்டுமல்லாது 3ஆம் பாலினத்துக்கு நீட்டிச்சார் நம்முடைய முதல்வர். இங்கே நீங்கள் பெண்ணாக இருந்தால் போதும், அவங்க ஓட்டு போட போகிறாங்களா? வேறு மாநிலத்தில் வர பெண் ஓட்டு போட போகிறாங்களா? வேறு நாட்டில் வர பெண் ஓட்டு போட போகிறாங்களா? ஆனால் அது முக்கியம் இல்லை. இங்கே பெண்களுக்கு வந்து கட்டணம் இல்லை முடிவு பண்ணும், எல்லா பெண்களுக்கும் கட்டணம் இல்லை என்று ஆக்குவதற்கு இல்லையா? அதுதான் ஒருவருடைய சிறந்த ஆட்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அரசு தொடர்ச்சியாக பெண்களுக்கான நலனை பேசுகிறது, பெண்களின் நலனை பேணுகிறது. இந்த நேரத்தில் நம்முடைய நடிகர் விஜய் போல, விஜய் அரசியலுக்கு வருவதை நான் வெகுவாக வரவேற்கிறேன். எல்லாருமே வரணும். என்ன நல்ல செய்தானே வர்றாங்க இல்லையா? நல்ல செய்தானே வரீங்க, நல்லா வாங்க, எல்லாருமே வரலாம். இங்கே கட்ட தொடர்ந்துருக்கு, யார் வேணால் கிடைக்கலாம். ஆனால் வரும்பொழுது என்ன சொல்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். விஜய் அவர்கள் இந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு அவருடைய கட்சியை சேர்ந்த பெண்கள் 2 பேரை விட்டு 1000 ரூபா கொடுக்குறீங்க, 1000 ரூபாயில் என்ன பயன் அப்படின்னு கேட்குது ஒரு பொண்ணு. அதை விஜய் ஆமோதிக்கிறாரான்னு எனக்கு தெரியணும். முதல்ல விஜய் பேசும்போது சொல்லணும்ல, பேசுன தங்கச்சி என் கருத்து தான் பேசுனுச்சுன்னு. அண்ணா வாங்கண்ணா, அண்ணா வாங்கண்ணாங்கிற. அங்கே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அண்ணா, எந்த அண்ணானா அறிஞர் அண்ணா மட்டும்தான் எனக்கு தெரியும். அவர் சொன்ன வழியில் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் இப்போ பெண்களுக்கு 1000 ரூபா வேணாங்கிறீங்களா? நம்ம விஜய்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்கும் கல்லூரியில் படிக்கிற பெண்களுக்கும் மாதம் 1000 ரூபா கொடுக்குறமே வேண்டாமா? அது நீங்கள் ஆதரிக்கிறதே இல்லையா? எஸ்ஆர்னு சொல்லணும்ல, சும்மா எதிர்ப்பு பொம்பளை பிள்ளை விட்டு பேச விடக்கூடாதுல்ல. அப்போ இதை போன்ற விஷயங்களை என்ன நலன் பேசுகிறது எதிர்த்து வருகிற கட்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதை செய்கிறார்களா அப்படின்னு. அப்படி இல்லாமல் இந்த அரசும் இந்த அமைச்சர்களும் இத்தனை சிறப்பாக பணியாற்றுவதற்கான ஒரு முக்கியமான காரணம், ஆங்கிலத்தில் ஒரு சொல்லுண்டு. என்ன அப்படின்னா, எனக்கும் அண்ணன் மாசூரனுக்கும் ஒரே சிந்தனை ஓட்டம், ஒரே கருத்து அப்படின்னு இருந்தால் அதை எப்படி சொல்கிறதா? ஆங்கிலத்தில் ஒரு சொல்லு பத்தலைன்னு நினச்சான். எல்லாத்தையும் கேட்டாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்கிறதா, ஃபெல்லோன்னு சொல்கிறதா, என்ன வார்த்தை சொல்கிறது? ஒரு வார்த்தை இல்லை. எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான என்ன ஓட்டம், எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான விருப்பம், எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆசை, எனக்கும் அவருக்கும் ஒரே வகையான ஆர்வம் அப்படின்னு இருந்தால் அது ஆங்கிலத்தில் என்னவாக சொல்வதுன்னு கேட்ட பொழுது அதுக்கு வார்த்தை இல்லாமல் கடைசியில் ஒரு ஆங்கில அறிஞர்கிட்ட சொல்லி ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரியில் ஒரு புதிய வார்த்தை சேர்க்கப்பட்டது. அந்த வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா, மில்வர்னு ஒரு வார்த்தை. MILVER. மில்வர் அப்படின்னா ஐம் அ மில்வர் ஆஃப் மாசு, அப்படின்னா எனக்கு மாசுக்கு ஒரே கருத்து உண்டுன்னு அர்த்தம். அப்படி இன்றைக்கு இந்தியாவில் இருக்கும் அரசுகளிலேயே தமிழ்நாட்டு அரசு மட்டும்தான் அமைச்சர் முதல்வர் என்ன சிந்திக்கிறாரோ அதை சிந்திக்கிற அத்தனை அமைச்சர்களும் இது ஒரு மில்வர் மந்திரி சபையாக
அவர் விருப்பத்தை நிறைவேற்றுவதாக அதே ஆர்வம் கொண்டவர்களாக, அதே அக்கறை கொண்டவர்களாக இப்படி ஒரு அமைச்சர்கள் அமைந்தது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி நமக்கு எல்லாருக்கும். இந்த மகிழ்ச்சி தொடர்ந்து நீடிக்க வேண்டுமெனில் என்ன செய்ய வேண்டுமெனில், இன்று முதல் வேலைகளை தொடங்கி வருகின்ற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்பதை சாத்தியமாக்கி தொடர்ச்சியாக தேர்தல் மட்டுமல்லாது மக்கள் நலன் பேணும் ஒரு அரசை நீடிக்க வைப்பதில் நாம் எல்லோரும் பணிபுரிய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.